அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீனிஸ் ரெசிபீஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனே கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மிளகு ரசம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படி சுவையான மிளகு ரசம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு எலுமிச்சங்கலம் சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன். அதை கொஞ்சமாக கல் உப்பு அதில் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் இதில் சுடுதண்ணி கூட ஆட் பண்ணால் சீக்கிரமாக புளி நல்லா ஊறி வரும். நல்ல புளி ஊறணும். இப்போ அது புளி ஊற வச்சுருக்க தண்ணி இருக்குது. இப்போ நம்ம ரசப்பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கணும். அந்த மிக்ஸி ஜாரில் நான் இப்போது ஒரு ஸ்பூன் மிளகு ரசம் அதுக்கு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கேன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன், ஒரே ஒரு பழுத்த பச்சை மிளகாய் இருக்கும்ல, பழுத்த மிளகாய், அதோட கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு எல்லாம் சேர்த்து மிக்சியில் ஒரு சுற்றி எடுக்கப்படுறேன். இதை பட்டு போல் அரைக்கக்கூடாது, குறகுறன்னு தான் அரைக்கணும். இந்த மாதிரி குறகுறன்னு அரைச்சிக்கோங்க. நீங்கள் இடித்து கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நான் ஒரு ஸ்பூன் கடுகு அதில் போடுறேன். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்ததும் ஒரு 1/4 தேக்கரண்டி வெந்தயம் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அதோட நம்ம மிக்சியில் ஏற்கனவே சுற்றி வச்சுருக்க அந்த மசாலாவை அதில் எண்ணெயில் ஆட் பண்ணணும். அதோட நம்ம கருவேப்பிலையையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் காஞ்ச கருவேப்பிலை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தால் ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கணும். அந்த புளியை நீங்கள் கரைச்சி அதை நல்லா ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி வச்சுக்கணும். இப்போ மசாலா வதங்கின உடனே அந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் நம்ம சேர்க்குறோம். புளியை கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. புளி தண்ணியை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் அதில் உப்பு நீங்கள் புளியை ஊற வைக்கும் போதே ஆட் பண்ணியிருக்கீங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணதுனால நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உப்பு நீங்கள் பார்த்து தான் சேர்க்கணும். இதில் நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி மிக்ஸி ஜாரில் நீங்கள் மசாலா அரைக்கும் போது ஒட்டி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி அந்த மிக்ஸி ஜாரோட கழுவி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகு ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இந்த சளி ஒரு மாதிரி உடம்புலாம் அசதியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எப்போவுமே ரசம் கொதிக்க விடக்கூடாது. ரசம் கொதிச்சா டேஸ்ட்டு போயிடும். இப்போ அது ஒரு மாதிரி இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக சூடாகி வருது பாருங்கள். இந்த மிளகு ரசம் நல்ல உடம்புக்கு நல்லது. அதாவது பொதுவாகவே மிளகு, சீரகம், பூண்டு இந்த நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகப்படுத்தும். சளி தொல்லையிலேருந்து கொஞ்சம் பாதுகாக்கலாம் நம்மளை. இதில் நான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஓரத்துலலாம் கொஞ்சம் நுரைச்சி வரணும். பாருங்கள், எல்லாம் நுரை கட்டி வருது பாருங்கள். ரசம் சோறு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். என்ன தான் நம்ம பிரியாணிலாம் சாப்பிட்டாலும் நம்ம ரசம் சோறு சாப்பிடும்போது அப்படி ஒரு லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். வயிறுலாம் ரொம்ப ரைட்டாக இருக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகும். ஜீரண சக்தியை நல்லா அதிகப்படுத்தும் நம்மளுக்கு ரசம் சோறு சாப்பிடும்போது. நல்ல நுரை கூடி வந்தது பாருங்கள். சுற்றி நுரை கூடி வரணும்.
நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்க விட்டோன்னா அந்த ரசம் வந்து நல்லாவே இருக்காது. கொதிக்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த நுரை கூட்டின உடனே ரசத்தை வந்து நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடணும். இப்போ உடனே மூடி போட்டுருங்க. ரசத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் வைக்கக்கூடாது, ஒரு பாத்திரத்தில் மாற்றி விட்ருங்க. இந்த பாருங்கள், பார்க்கவே அழகாட்டு கமகமன் வாசனையோட மிளகு ஜீரக ரசம் தயாராகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சீனியர்ஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.